வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரே பிரச்சனையால் உயிரிழந்த அண்ணன் தம்பி நடிகர்கள் தமிழ் சினிமாவில் நடந்த ஒரு சோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில மரணங்கள் எப்பயுமே ரசிகர்களோட மனசில் ஒரு ஆறாத ரணங்களாக இருக்கும்னே சொல்லலாம். அதுலேயும் தன்னோட 46 வயதிலே மறைவு தமிழ் சினிமாவோட வரலாற்றிலே நேர்ந்த ஒரு பெரும் சோகங்களில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாம். அந்த அண்ணன் தம்பி நடிகர்கள் 50 வயதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையில் உயிரிழந்தது இன்றைக்கும் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். அவங்க வேற யாரும் இல்லை, நடிகர் முரளி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1984ஆம் ஆண்டு பூவிலங்குன்ற ஒரு படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமாயிருக்காங்க நடிகர் முரளி அவர்கள். அதே ஆண்டில் இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன்னு சொல்லி தொடர்ந்து 3 படங்களில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா 1985 இயக்குனர் மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து கீதாஞ்சலி, அந்தஸ்து, புதிர்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா மண்ணுக்குள் வைரம்ன்ற ஒரு படம் நடிகர் சிவாஜி கணேசனோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடிப்பில் 1991ஆம் ஆண்டு கதிர் இயக்கத்தில் வெளியான படம் தான் இதயம்ன்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் நடிகர் முரளிக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட தாக்கத்தால் தான் பின்னாட்களில் இதய முரளின்னு சொல்லியே எல்லாராலையும் கூப்பிடப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா காலமெல்லாம் காதல் வாழ்க, பொற்காலம், காதலை நிம்மதி, இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை நடித்து கடைசியாக சுந்தரா டிராவல்ஸ்ன்ற ஒரு படத்து மூலமாக தான் மக்கள் மனசில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க நடிகர் முரளி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா 2010ஆம் ஆண்டு தன்னோட மகன் அதர்வாவோட பானா காத்தடின்ற படத்தில் கடைசியாக நடிச்சிருப்பாங்க. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாரடைப்பு வந்து தன்னோட 46 வயசில் உயிரிழந்திருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்களோட மறைவு தமிழ் சினிமாவையே ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஹாலிவுட்டில் நடிகர் முரளியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுன்ற அளவுக்கு ரசிகர்கள் கண்ணீர் மல்க ஆதரவு தெரிவித்து வந்திருந்தாங்க. நடிகர் முரளியோட தம்பி யார் தெரியுமா? அவர்தான் டேனியல் பாலாஜி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்டையாடு, விளையாடு, பொல்லாதவன், பைரவான்ற படங்களில் தன்னோட வெள்ளத்தனத்தால் ரசிகர்களை கட்டி போட்ட டேனியல் பாலாஜி தன்னோட 48 வயசுலே காலமாயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் முரளியை போலவே இவங்களும் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காங்க. டேனியல் பாலாஜியோட மறைவு திரை உலகத்துக்கு ஒரு பேரதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். நடிகர் டேனியல் பாலாஜி முரளியோட உடன் பிறந்த தம்பி கிடையாது. ஆனால் டேனியல் பாலாஜியோட அம்மாவும் மறைந்த நடிகர் முரளியோட அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகள். 2 பேரும் சேர்ந்து நடித்ததே கிடையாது. ஆனாலும் டேனியல் பாலாஜி நடிக்க வந்த சமயத்தில் அவங்களோட அண்ணன் முரளி தமிழ் திரையுலகத்தில் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.